2019 தொடங்கி 2024 நிறைவடைந்த 17வது மக்களவையில் உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் தனிநபர் மசோதாக்கள் குறித்து விவாதிக்க ஒட்டுமொத்தமாக 9.08 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், இதே 5 ஆண்டு காலத்தில் மாநிலங்களவையில் தனிநபர் மசோதாக்கள் குறித்து விவாதிக்க 27.01 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தனிநபர் தீர்மானங்கள் மக்களவையில் 16.43 மணி நேரமும், மாநிலங்களவையில் 20.78 மணி நேரமும் விவாதிக்கப்பட்டுள்ளன. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 18வது மக்களவையில் இதுவரை நடைபெற்றுள்ள 2 கூட்டத்தொடர்களில் 0.15 மணி நேரம் மற்றும் மாநிலங்களவையில் 0.62 மணி நேரம் மட்டுமே விவாதிக்கப்பட்டுள்ளன. தனிநபர் தீர்மானங்கள் மக்களவையில் 1.98 மணி நேரமும், மாநிலங்களவையில் 2.09 மணி நேரமும் விவாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் கட்சிகளை தாண்டி உறுப்பினர்கள் தமது தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறை தனிநபர் மசோதாக்களுக்கும் தீர்மானங்களுக்கும் தான். சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்ற வரலாற்றில் தனிநபர் மசோதாக்கள் தீர்மானங்கள் மீதான விவாதத்திற்கு மிக குறைவான நேரமே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய நாடாளுமன்றத்தில் இதுவரை 14 தனிநபர் மசோதாக்கள் மட்டுமே இரு அவைகளிலும் நிறைவேறியுள்ளன என்றும், 1970ற்கு பிறகு ஒரு மசோதா கூட நிறைவேறியது இல்லை என்று PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் தெரிவித்துள்ளது.